ஹலோ கைஸ், டுடே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இன்டெக்ரல் ஈக்குவேஷன்னா என்ன? ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவேஷன் ஓகேவா, இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஈக்குவேஷன் தான் இன்டெக்ரல் ஈக்குவேஷன். இதில் ஒரு இன்டெக்ரல் சைன் இருக்கும், அவ்வளோதான் நமக்கு தெரியும் இன்டெக்ரல் ஈக்குவேஷன்னா. இப்போது இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு அன்னோன் ஃபங்க்ஷன் இது இருக்கு இல்லையா, இந்த அன்னோன் ஃபங்க்ஷனை நம்ம இன்டெக்ரேட் பண்ணுறோம். ஒன்று இங்கே இப்போது இதில் எக்ஸாம்பிளில் ஒன்று தான் இருக்குது, ஒரு இன்டெக்ரல் சைன் தான் இருக்குது. சில எக்ஸாம்பிளில் ஒன்று அல்லது மேற்பட்ட இன்டெக்ரல் சைன், டபுள் இன்டெக்ரல், ட்ரிபிள் இன்டெக்ரல், இந்த மாதிரி இன்டெக்ரல் எடுத்து இந்த அன்னோன் ஃபங்க்ஷனை நம்ம இன்டெக்ரல் பண்ணி கிடைக்கிற ஈக்குவேஷன் தான் நமக்கு இன்டெக்ரல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் பாருங்கள், ஜி ஆஃப் எஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் வந்து அன்னோன் ஃபங்க்ஷனாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் ஜி ஆஃப் எஸ்ங்கிறது நமக்கு தெரியாத ஒரு ஃபங்க்ஷன், மற்ற எல்லா ஃபங்க்ஷனும் நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற ஃபங்க்ஷன்னா எஃப் ஆஃப் எஸ்ஸும் இந்த கே ஆஃப் எஸ் கமா டி, இதெல்லாம் அந்த ஜி ஆஃப் டி, இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்திருக்கக்கூடிய காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து என்னதுன்னா எஸ்ஸும் டியும், இது ரெண்டும் வந்து ஒரு ரியல் வேரியபிள். ஆனால் இந்த டேர்மில் வந்து வரும்போது அது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் டேர்மாக நமக்கு